விற்றவர்க்கு ஆரையன் அவர்கள் ஓட்ட பத்தரைக்க விற்றவர்க்கு பாலன் அவர்கள் ஓட்ட அவர்கள் பொட்டு ஆண்டு வர ஆண்டு வல்லரைக்க மன்னனுமே வரிகள் போட்டு ஆண்டு வருகிறார். ஆட்டு வரி மாட்டு வரி ஆளுக்கு வரி கைவீசி நடந்தாவரே தெருவுல நடந்தாவரி ஆமா அப்படிதான். ஏன்னா அந்த காலத்துல அப்படி வரிகள் போட்டிருக்காங்க. ஆனா இப்பவும் வரிகள் போடுறாங்க. வீட்டு வரி சரி ரோட்டு வரியும் கொடுக்குமோ அப்படியா தெரியாது இல்ல அதான் கேட்க. அப்ப ரோட்டுக்கு நம்ம தான் வரி கொடுக்கும் கிடையாது. சரி நல்லதுன்னு கோயில் வரியும் கொடுக்கும். அதாவது கோயிலுக்கு வரி கொடுக்கறதெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமாவே சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் உனக்கு கூட ஒரு வரி அப்படிதானே. இவ்வளவு நாளும் ஒரு வரி கொடுத்துருப்ப இன்னும் 2 வரி கொடுக்கணும். அடுத்தெல்லாம் 3 வரி கொடுக்கட்டி வரும். அது எப்படியா? அப்புறம் குழந்தை பிறந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு வரி கொடுக்கணும்ல. அப்படியா அரை வரி கொடுக்கணும். அதானே அப்படிதான் இருக்கணும். சரி கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி என்ன வல்லரைக்கிறாச்சுத வரிகள் போட்டு ஆண்டு வருகின்றான். பஞ்சம் தீரவில்லை. அப்படி பஞ்சம் தீராமல் இருக்கும் போது மந்திரியை அழைத்தான் மன்னர். அழைத்து என்ன சொல்றேன் தெரியுமா? இப்ப மந்திரி எங்க அப்பா ஆண்டு வரக்கூடிய நாளையில அவனை 56 வருஷத்திலே இருசால் பணம் பகுதி பணம் வாங்கி வந்தாரு. அதனால நீங்கள் பகுதி பணம் வாங்கி பாருங்கள் என்று. ஆமா பகுதி பணம் வாங்க போகணும்னு சொல்லிட்டீங்க. ஒரு நாடு 2 நாடா 56 தேசத்துக்கு போகணும்னா நான் எப்படி போக முடியும்? நடந்துதான் போக வேண்டியிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்பா கவலைப்படுற? நம்மளதான் யானைப்படை இருந்தது. சரி இப்ப இல்லையா? சரி குதிரைப்படை இருந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிதானே என்னத்த? சரி சிங்கப்படை இருக்குல்ல இப்ப இல்ல. காட்டுக்கு சாப்பாடு இல்லன்னு காட்டுக்கு அடிச்சு விரட்டியாச்சு. ஒழுங்கா கொடுத்துருந்தா அப்படியா? சாப்பாடு கொடுக்கல அதானே கேட்கல. சாப்பாடு எனக்கே கிடைக்கல. அப்புறம் எப்படி நான் கொடுக்க முடியும்? இவரும் அழகா எவ்வளவு அழகா வாலாட்டுது பத்தியா? அப்படின்னு நினைக்கி தெரிஞ்சுக்கிட்டா. அதே மாதிரி வல்லரைக்கராட்சதனாகப்பட்டவ பார்த்தா இனி யார் சொல்லின்னு கேட்க போறதா இல்ல. மந்திரி நீ போய் முதல்ல பகுதி பணம் வாங்கிட்டு வாப்பா. எதுவுமே இல்லையா? ஐயா விலை போகாம ஒன்னே ஒண்ணு இருக்கு. நொண்டி குதிரை இருக்கு. அப்படியா? போயிட்டு வந்துடலாமா? நொண்டி குதிரை எப்படிப்பா போகுது? இப்படி போனவா கொஞ்சம் வேகமா தான் போயே. நொண்டி குதிரை சண்டி குதிரை மாதிரி இருக்கு. சரி அப்ப குதிரை மேலே ஏறே மந்திரியாகப்பட்டவர் அவனை 56 தேசத்திலே வந்து பகுதி பணம் இருசா பணம் வாங்க வேணுமே என்று என்ன விதமாக கேட்கிறார் தெரியுமா? மந்திரி மன்னர்களிடத்திலே கேட்கிறார். ஏ மன்னா பாதாள உலகத்தில் இருந்த மந்திரி
ஆமா என்ன அங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்களுக்கு பகுதி பணம் வேணும். பகுதி பணமா? ஆமா. யார் சொன்னாலும் நீங்க வந்து பகுதி பணம் வாங்க வந்திருக்கேன்? எங்க மன்னன் சொன்னான்னு சொல்லி வந்திருக்கிறேன். உங்க மன்னன் சொன்னா கூட உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் பகுதி பணம் எங்க நாட்டுல வந்து கேட்க வந்திருக்கேன். சரி. காடுகரெல்லாம் விளைச்சல் கிடையாது. கிடையாது. நாங்க எப்படி பகுதி பணம் தர முடியும்? அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. பகுதி பணம் தந்தால்தான் என் நாட்டுக்கு போக முடியும். இல்லனா முடியாது. முடியாது என்று சொல்லும் போது ஆமா. மன்னர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னம்மா? கப்ப பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கலகம் செய்ய நாங்கள் நம்மை கைவிடவே மாட்டோம். கலகம் செய்ய நாங்கள் நம்மை கைவிடவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்த கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே பணம் கேட்டு வந்த கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். சண்டை செய்வதற்கு எதிர்த்து சண்டை செய்வதற்கு என்னது இருஷா பணம் பகுதி பணம்னு கேட்டு வந்திருக்கிய. நாங்க எத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து உங்க நாட்டுக்கு படையெடுக்க போடுறோம். ஆமா. எங்க எப்ப எனக்கு பகுதி பணம் கேட்டு வந்திருக்கல்ல, உன் மன்னனுங்க வர சொல்லு. ஆமா. பகுதி பணம் வாங்க. இதனால இது வரைக்கும் உன் மன்னங்க வந்தாரா? வரல. எங்க நாடு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தாரா? இல்ல நாட்டு மக்களுடைய குறைகளை தான் கேட்டாரா? எதுவுமே கேட்கல. எதுவும் கேட்காம இப்ப பகுதி பணம்னு கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? சரி. அப்படியா? பகுதி பணம் தரமாட்டோம். நாங்க படையெடுத்து வர தயாரா இருக்கோம். மன்னர் வர சொல்லு. யுத்த களத்திலே வந்து போர் கொடி அவுக்கணும். அவர்தான் அவுக்கணும். அப்படியா? சரி, நான் வாரேன்னு சொல்லி மந்திரியாகப்பட்டவர் ஓடோடி வராரு. அப்படி வாதாள உலகம் வரும்போது அங்கே வல்லரக்கன் எதிர்பார்த்து இருக்கிறார். எதிர்பார்த்து இருந்து கேட்கிற இப்ப பொட்டணம் தவறுப்ப ஏன் தரல? தரமாட்டேன்ட்டாங்களா? என் பேர சொன்னீங்க. அடிக்க வந்தாங்களா? என் பேர சொன்னால என் பேர சொன்ன யாரும் அடிக்க மாட்டாங்க. அந்த முத்தார சொன்னாலும் அடிக்க மாட்டாங்க. இந்த முத்தார இல்ல அந்த முத்தார சொன்னாலும் அடிக்க மாட்டாங்க. அப்படி சொல்லுப்பா. என்ன பேர சொன்னா மட்டும் அடிக்க மாட்டாங்க இல்ல, நீ நல்லது செஞ்சா அடிக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்ட? கெட்டது செய்தா கண்டிப்பா அடிப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்ட? எனக்கு நல்லது நினைக்கணும். நல்லது மட்டும் நினைக்கணும். அவர் அந்த ஆபத்துல இருந்தா அடிதான் வாங்க. அதான் வாங்குறாரா? அப்ப அங்க வல்லரைக்கராட்சுதனாகப்பட்டவன் இனி நாமல் போர்க்களத்துக்கு செல்ல வேண்டுமே, ஆனால் தனிமையில் போக முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன் மகனை நினைக்க வேண்டும் என்று
சேதனையும் அவன் கண்ட பேச்சு கலைந்து போட்டு வேஷே கட்டுவான ஒன்று கோலங்கில் எடுத்து ஆண்டவனை தானே நினைத்து தானே பஞ்சாச்சாரணிந்தானே அரண்மனை தன்னதில வேணும் என்று பல வாசனை கடந்து சகனமென்றே வாராமலே வாசலில வருவார் வாசலில வாரலே வாசப்படே தத்துதையம் அந்த கடந்து சகனம் பார்ப்பான அரண்மனை கடந்து காட்டு வழி வருகின்றார். தவம் இறைக்க வேணும் என்ற வரைக்கு நீ நேரத்தில் ஆக சகுனம் எல்லாம் வரிசையா வருது. எப்பேற்பட்ட சகுனம் வருது தெரியுமா? முதல்ல வரும்போதே தலைவாசல்ல நல்லா தட்டுது. தெரியாம தட்டி இருக்குமா? அது என்ன சொல்லுது தெரியுமா? தலைவாசல தாண்டி போகாத. ஆமா, அவருக்கு புரியல. நம்ம தவ இருக்க தானே போறோம் அப்படின்னு நினைச்சு வாசல்ல கால் எடுத்து வைக்கிறோம். நினைக்கல வாசப்படி தட்டுதே, அதையும் சகுனமாக எண்ணவில்லை. அடுத்த தெருவுக்கு வாரா வாழாத சிறுகுமரி மூளாத நெருப்படுத்து வரவங்க தீசகனம் கொல்லாது செத்தாலும் நேராதுன்னு சொல்லுவாங்க. அதையும் பார்க்கல. ஒரே ஒரு காட்சி ஒத்த பாப்பான்னு எதிரே வர, அதாவது நூல் போட்ட பிராமணரு புத்தியில வரக்கூடாது. நம்ம எங்கேயும் போகும்போது 2 பேரும் வரலாம். புத்தியில வந்தாருன்னா அவரை எதிர்த்து நம்ம போக கூடாது. அது ஆச்சரியம் வரலாம். நம்ம சோடியா வரும்போதுதான் போகணும், ஒத்தையில வரும்போது போக கூடாது. ஆமா, எங்க போனாலும் சரி சோடியா போங்க, ஒத்தையில போகாதங்க. அவரு சோடியாத்தான் வந்துகிட்டு இருக்காரு. என்ன பாட்டு படிப்பாரு? யாரு?
அவர் தனியா போக மாட்டாரு எங்க பொண்ணு